நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. ஒரு 2 சிறுவர்கள் வந்து லீவுக்காக அவருடைய தாத்தா வீட்டுக்கு போறாங்க. தாத்தா வீட்டில் போய் நல்லா டெய்லி விளையாடுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, அதில் குளிக்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் 2 பேரும் சேர்ந்து டேய் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத கடவுளை நோக்கி கேட்போமா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்காங்க. பக்கத்தில் தாத்தா ஒரு கட்டில் படுத்து கிடக்காரு. அப்போ வந்து ஒரு தம்பி கேட்குறான், கடவுளே எனக்கு வந்து ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு சத்தம் போட்டு கத்திருக்கான். பக்கத்தில் இருந்த அந்த தம்பி கேட்டான், ஏய் கடவுளுக்கு என்ன காது கேட்காதா, ஏன்டா இவ்வளோ சத்தமாக கேட்க அப்படின்னா, ஏய் கடவுளுக்கு காது நல்லா கேட்கும்டா, தாத்தாவுக்கு காது கம்மியாக தானே கேட்கும், அதனால தான் சவுண்டாக கேட்க அப்படின்னு இருக்கான். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பான். இருங்க குழந்தைய கூப்பிட்டு வரேன். ஹலோ குட்டீஸ், உங்க பேர் என்ன தம்பி? நிலவன். நிலவன், அழகான தமிழ் பேர், கைத்தட்டுங்க ஒரு வாட்டி. இந்த பேர் உனக்கு வச்சது யாருமா? அவங்களை கண்டிப்பாக பாராட்டியே தீரணுமே. கிரீன். கிரீன் யாருமா இது? கிரீன் எங்க அம்மா. யார் உங்க அம்மாவா? எங்க அம்மான்னு சொல்லு, அப்புறம் கிரீன் பிளாக் அப்படின்னு கிடக்க. சரி, அந்த கிரீன் வந்து உங்க அம்மா. பக்கத்தில் ஒரு கட்டம் போட்ட சட்டை இருக்காப்ல, அவர் யார்? எங்க அப்பா. உங்க அப்பா பாரு, பார்த்தா அஜித் குமார் மாதிரி இருக்கிறடா. ஷேட்டர் மாதிரி. ஓ ஷர்ட் அந்த மாதிரி இருக்கா? ஆள் அஜித் மாதிரி கிடையாது, ஷர்ட் மட்டும் அஜித் மாதிரி இருக்கா? ஏன் முதல்ல போட்டு தாக்குறானா ஒரு மாதிரியா? இப்போ உங்க தாத்தா என்ன பண்றாரு அது சொல்ல. எங்க தாத்தா வந்து பேப்பர் படிப்பாரு. பேப்பர் படிக்கிறாரா? இதான் அவருடைய வேலையேவா? உன்னை ஏதாவது சொல்றாரா பேப்பர் படிச்சு? இல்ல. டேய் நிலவன் இங்க வாடா, நேத்து பேப்பர்ல இதெல்லாம் போட்டுருந்துச்சு அப்படின்னு உனக்கு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இல்ல. அப்ப அவர் எதுக்கு பேப்பர் படிக்கிறாரு? எல்லாத்தையும் இது மாதிரி என்னென்ன நடக்குது உலகத்துல அப்படி பார்க்கறதுக்கு தான். ஓ அடடடடா. இது மாதிரி படித்தா உலகத்தில் என்னெல்லாம் அப்படியே திருட வரானா என்னாச்சும் டெத்தாக. நீங்கள் பேப்பர் எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா, யார் வந்து திருட வரானோ அவன் எத்தனை மணிக்கு வருவான் அதெல்லாம் வந்து பேப்பரில் போட்டிருப்பாங்க. நீங்கள் டப்புன்னு கதவை அடைச்சிட்டு உள்ளே மூடி படுத்துக்கணும். அப்படி தானே? இதுக்கு தான் நம்ம பேப்பர் படிக்கிறோம். இதுக்கெல்லாம் கை தட்டலாம்ல. பேப்பர் படித்து மூடி வச்சாச்சு, பேப்பரை படித்து முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? அப்புறம் வந்து கம்முன்னு உட்காந்து கிரிக்கெட் பார்ப்பாரு. முகப்பிரியா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களா? நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? அம்மா மேக்கப் பண்ணிட்டா. மேக்கப் போட்டதுனால தான் அழகா இருக்கியா? உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் மேக்கப் போட்டுருக்குது? அம்மா. சரி, இப்போ 2 பேர்ல யார் அழகா இருக்கீங்க? நீ அழகா இருக்கியா, உங்க அம்மா அழகா இருக்காங்களா? நான் நல்ல. அந்த பாப்பாட்ட கேப்பமா? பாப்பமா, இந்த பாப்பா அழகா இருக்காங்களா, உங்க அம்மா அழகா இருக்காங்களாமா? பாப்பா அழகா இருக்குதா? பாப்பா தான் அழகா இருக்கா? எந்த ஊர்மா நீங்க? மதுரை. மதுரையில் எந்த பக்கம் இருக்கீங்கம்மா? இந்த சைடு. இந்த சைடா? மதுரையில் நாங்கள் வந்து இந்த சைடு இருக்கோங்க. மதுரையில் நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க அது சொல்லுங்களேன். மால். மால். கோயில். கோயில் எந்த கோயிலுக்குலாம் போயிருக்கீங்க? மீனாட்சி கோயில். மீனாட்சி அம்மன் கோயிலா? மதுரையில் இருக்குதாம்மா? சரி, பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்காரு, அது யாரு? தாத்தா. தாத்தாவா? கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஓ கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காரா? அப்படியா? ஏன் எதுக்கு வந்தாரு கேளு. உங்க தாத்தா கப்பமா? கோயம்புத்தூர்ல ஏன் வந்தீங்க? எனக்கு இமாம் அண்ணாச்சி ப்ரோக்ராம்னா பிடிக்கும், அதுக்காக வந்தேன். உனக்காக வரல பாரா, எனக்காக வந்திருக்காரா? நீ கேளு. இமான் அண்ணாச்சியை பார்க்க வந்தீங்களா, என்னைய பார்க்க வந்தீங்களான்னு கேளுமா. இமான் அண்ணாச்சி பார்க்க வந்தீங்களா, என்ன பார்க்க வந்தீங்களா? முகப்பிரியா ப்ரோக்ராம் இன்னைக்கு ஒரு நாள், அதனால வந்திருக்கேன். என்னம்மா திடீர்னு பழக்கம் பல்ட்டி அடிச்சாரு? சரி, உங்க அம்மா என்ன வேலை பார்க்காங்க? ஹவுஸ்ல சமையல் பண்றாங்க. யாருடைய ஹவுஸ்ல? என்னோட ஹவுஸ்ல. உனக்கு தனியா ஹவுஸ் இருக்கா? இல்ல. அம்மா இருக்கிற ஹவுஸ்ல நானும் இருக்கேன். அப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? அப்பாவும் அம்மா இருக்க ஹவுஸ்ல தான். பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. அர்ச்சனா. அர்ச்சனாவா? என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. உங்க அப்பா பேர் என்ன? ஜெயபிரகாஷ். உங்க அம்மா பேர் என்ன? சித்ரா தேவி. சித்ரா தேவியா? அவங்க என்ன பண்றாங்க? காலேஜ் போறாங்க. காலேஜுக்கு போறாங்களா? காலேஜ்ல போய் என்ன பண்றாங்க? நான் காலேஜ்ல போய் என்னம்மா படிக்கிற? எம்ஏடா. எம்ஏடாவா? எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்படி சொல்லுங்க. எம்ஏடான்னா அந்த பிள்ளை பயந்துரும்ல.
உங்கள் ஸ்கூல் பேர் என்ன? மாங்காடு பப்ளிக் செகண்டரி ஸ்கூல். அது ஏன் மாங்காடுன்னு பேர் வச்சாங்க தம்பி? அது ரொம்ப தூரம் இருக்கு, ஓ. அது நல்லா இருக்குன்னா பேருக்கு தெரியல. சரி, மாங்காடு பப்ளிக் செகண்டரி ஸ்கூல் அப்படி வச்சே நல்லா இருக்கு, ஃபுல்லி அந்த பேர் வச்சிட்டாங்க. ஆமாம், அதாவது உங்கள் ஸ்கூலில் இருக்க மிஸ் பேர் போகிறோம் சொல்லு. கீதா மிஸ். ஒன்று அதுதான். ஒரே மிஸ் தானே? நிறைய மிஸ் இருக்காங்க. ஆமாம், ஒவ்வொரு மிஸ்ஸாக சொல்லு, பேர் சொல்லு. ரேச்சல் மிஸ். ஆமாம், கீதா மிஸ், ரேச்சல் மிஸ், டிராயிங் சார். ஓ டிராயிங் சார் வேறு இருக்காரா? இந்த 3 பேரில் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தம்பி? இவங்களா? இவங்க தான். இது எந்த மிஸ்? இது கீதா மிஸ்ஸா? இல்லை, இது ஓ இவரு டிராயிங் மாஸ்டர். இப்போ இவருங்க டிராயிங் மாஸ்டர் தான் பிடிக்குமா? ஏன், என்ன காரணம்? அவர் தான் இது மாதிரி கலர் பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்காங்க. மற்ற 2 மிஸ்ஸும் டிராயிங்லாம் சொல்லி தர மாட்டேங்காங்களா? ஐயா, அவர் தான் அழகாக கலர் பண்ண சொல்கிறார். என்னமா கலர் பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன படம்லாம் வரைஞ்சிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும்? ஃப்ராக். ஃப்ராக்கா? ஆ, சன்னு. சன்னெல்லாம் வரைஞ்சிட்டியா? எப்படி வரைஞ்ச சன்னு? ஃபஸ்ட்டு ஒரு முட்டை போட்டுக்கிட்டு முதல்ல ஒரு முட்டையை போடுங்கய்யா. சன் வரையணும்னா நீங்கள் அதை கற்றுக்கிடுங்க தயவு செய்து. அதுக்கு ஒரு பெரிய கோடு போட்டுக்கணும், ஒரு சின்ன கோடு போட்டு பெரிய கோடு போட்டு சின்ன கோடு போட்டு பெரிய கோடு போடணும். அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கேப் விடணும். அப்புறம் சன்னுக்கு எல்லோ கலர் கொடுக்கணும். ஒரு பயில பேச ஒரு எல்லாம் லொடக்க எல்லோ கலர் கொடுக்கணும். ஏன் எல்லா கலர் கொடுக்குறீங்க? ஏன் கிரீன் கலர் கொடுக்கலாம்ல? அது எல்லோ கலர்ல தான் இருக்கும். ஓ, சன்னுன்னா எல்லா கலர் தான் இருக்குமா? ஓ, எல்லாம் கையை தட்டுங்களேன். உங்க அப்பா பேர் வந்து ஜெயக்குமார் இல்லையா? நீ செல்லமா எப்படி கூடுவ உங்க அப்பாவை? சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டியா? எப்படி சிங்கத்துக்கு எவ்வளவு முடி இருக்கும்? அதுக்கு உங்க அப்பா என்ன சொல்லு, என்ன ஒன்னியா செல்லமா எப்படி கூடுவாரு? பெத்த தாயின்னு கூடுவாங்க. பெத்த தாயா? ஏய், காய் தட்டுங்க அவருக்கு வராட்டி. ஏங்க, எனக்கு கேட்கணும் போல இருக்குமா? அப்படி அவ்வளோ ஆர்வமா இருக்கேன். கூப்பிடுங்க. சிங்கக்குட்டி. எத்தனை வாட்டி குட்டியை கூப்பிடுறது? என்ன பெத்த தாய்? என்னம்மா என்ன பெத்த தாயின்னு கூப்பிடுறாரு? ஏன் அப்படி கூப்பிடுறாரு? அது அவங்க அம்மா பெற்றதுனால இனிய பெற்ற தாய் சொல்லுவாங்க. ஆமா, அவரை பெற்றவரும் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால, தனக்கு பிறந்தது ஒரு பெண்ணுங்கிறால என்ன பெத்த தாயின்னு சொல்றாரியா? கை தட்டுங்க அவருக்கு வராட்டி. சரிம்மா, இப்போ ஒன்றை வந்து உங்க அப்பா வந்து என்ன பெத்த தாயி அப்படி சொல்றாங்க. உங்க அம்மா பேர் என்ன? பூனைக்குட்டியா? ஓய், சிங்கக்குட்டியா? அது பூனைக்குட்டியா? நீ யாரு, எலிக்குட்டியா? ஐயா, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்க இப்ப நம்ம நிலாவுக்குலாம் போக முடியுமா? போக முடியாது. ஏய், போலான்னு தம்பி என்ன இந்த பாப்பா சொல்லிட்டு இருந்தாப்ல. பாப்பா, நிலாவுக்கு போக முடியுமா? குகா பிரியா, என்னம்மா? ராக்கெட்ல தான் போக முடியும். ராக்கெட்லையா? கைத்தட்டுங்க. ஏது இந்த நம்ம தீபாவளிக்கு கடையிலெல்லாம் வாங்கி பாட்டிலுக்குள்ள வச்சு கொளுத்தி விடுமா அப்படின்னு போகுங்க, அதுவா? அதில் மேலே ஏறி உட்காந்துக்கணுமா? அதில் எப்படி உட்கார முடியாது, உட்காந்து டம்முன்னு கீழே விழுந்துவோம். கீழே விழுந்துருமா? நீ எந்த ராக்கெட்டை சொல்ற? அப்படியா? இது மாதிரி மேலே படுக்கல. அந்த ராக்கெட் எப்படி தம்பி இருக்கும்? ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர்ல? ஆமா, அதுக்குள்ள உட்காந்துக்கின்னு சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் கீழே நெருப்பு வரும். கீழே தீய கொளுத்திடணுமா? கீழே நெருப்பு வரும், மேலே போக முடியும். மேலே போகும்போது கீழே நெருப்பு வருமா? சரி, நெருப்பு வரும், அவ்வளோதான். தீய கீழே கொளுத்தி விட்டாதான் அந்த காட்டம் தாங்காமல மேலே போயிரும்ல, அது சல்லுன்னு எரிஞ்சுக்கிட்டே போகும். சரி தம்பி, இப்போ நிலாவில் ஆள் இருக்கா இல்லையா? இல்லை. ஆள் கிடையாதா? அவங்க ஒரு பாட்டி வடை சுட்டு வித்ததா எங்க பாட்டி சொன்னாங்களே? இல்லையே. சொன்னாங்க தம்பி. இது யார்கிட்ட கேட்கலாம்? உங்க அம்மாட்ட கேட்கலாமா, அப்பாட்ட கேட்கலாமா? ஆமா. நிலாவில் ஒரு பாட்டி வடக்கடை போட்டிருக்காங்களா இல்லையா? அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லு தம்பி. நிலால ஒரு பாட்டி கடை வடை போட்டிருக்காங்களா இல்லையா? இல்லப்பா. இல்ல. அண்ணாச்சியுடைய பாட்டி சொன்னாங்களாமே, அது உண்மையா இல்லையான்னு கேளு. அண்ணாச்சியோட பாட்டி சொன்னாங்களே, அது உண்மையா இல்லையா? அது அவங்க பாட்டி கிட்ட தான்ப்பா கேட்கணும். உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறமா? கம்பெனி. என்ன கம்பெனி? சினிமா கம்பெனி. சினிமா கம்பெனியா? என்ன சினிமா கம்பெனில என்ன பண்றாருமா? அது படம்ல பாப்பாங்கல்ல, ஆமா, அதுக்கு கட்டுவாங்கல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அவங்க அப்பா. தியேட்டர்ல பேனர்லாம் கட்டுவாங்களா, அதுவா? அதுக்கு ஹெல்ப் பண்றாரா? ரைட். உன் பிறந்த நாளைக்கு வாழை மரம் கட்டாங்களா? கட்ட மாட்டாங்க. உன் பிறந்த நாள் நீ கொண்டாடுறியா? எப்படி கொண்டாடுறேன், அண்ணா கிளாப்பே தட்ட மாட்டேங்கிறாங்க. என்னம்மா? கிளாப் தட்ட மாட்டேங்கிறாங்க. கிளாப் தட்ட மாட்டேங்கிறாங்களா? ஏங்க, ஒரு பிள்ளை பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க கிளாப் தட்டணுமா வேண்டாமா?
சரி அதை சேர்த்து இப்போ ஒரு வாட்டி கிளாப் தட்டிடுங்க பாப்பாக்கு. ஓ பிறந்த நாளைக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? பலூன்லாம் கட்ட மாட்டாங்க, அப்பாவே கட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? பிறந்த நாளைக்கு பலூன் கட்ட மாட்டீங்களா நீங்கள்? சரி வேற கேக் வாங்குனீங்களா? கேக் வாங்குவோம், அத்தை சாக்லேட்லாம் வாங்குவோம். சாக்லேட்டு அந்த அந்த சாமி கிட்ட வச்சுக்கிட்டு அடுத்தது எடுத்துட்டு அப்படியே இருக்கணும். அடுத்தது ஒருத்தருக்கா கொடுத்துட்டு சாப்பிடுவோம். அப்படியா? சரி அந்த கேக்கெலாம் வாங்கி என்ன பண்ணுவீங்க? கேக்கெல்லாம் வாங்கி ஹாப்பி பர்த்டே சொல்லி அப்படியே கேக் வெட்டி அம்மாவுக்கு முதல் கட்டுட்டு அத்தை அப்பாவுக்கு முதல் கட்டு அப்படி பண்ணிட்டு அப்படியே போடணும். கை தட்டுங்கய்யா. அப்பா இந்த கேக் வெட்டுறாங்கல்ல, ஆமா, அப்போ இந்த மெழுகுதிரிலாம் வைக்கிறாங்களா, அது எதுக்குமா? அது ஊதணும். ஊதுன பழவுதான் கேக் வெட்டணும். ஏன் அது ஊதாம கேக் வெட்டினா என்ன ஆகும்? பிறந்த நாளைக்கு கஷ்டமாயிரும், அதனால தான். யாராவது மெழுகுத்திரியை ஊதாம மட்டும் நீங்க அப்படி வெட்டிட்டீங்கன்னா அது கையில சுட்டு பிறந்த நாள் எதுவுமே பயங்கர கஷ்டமாயிரும். அதுதான் ஊதிட்டு வெட்டுறோம் இல்லையா? எப்படி ஒரு கண்டுபிடிப்பு அப்பா. பிறந்த நாளைக்கு உன் வீட்டுக்கு யாரெல்லாமா வந்தது? யாரும் வர மாட்டாங்க. யாரையும் அங்கே கூப்பிட மாட்டோம்யா. ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க? எனக்கு மட்டும் ஹாப்பி பர்த்டே சொல்லி அப்படியே கேக் வெட்டுறா சொல்லி அக்கா அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் கொடுக்க சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் எடுத்து சாப்பிடுவோம். அப்படியா? யாரையும் கூப்பிட மாட்டீங்க? பக்கத்து வீட்டில் யாரையாவது கூப்பிடுறது? ஒரு கேக்கை வாங்கி நடு வீட்டில் வச்சு மெழுகுத்திரியை கொளுத்தி ஊதி அணைச்சி சிங்கக்குட்டி மொசக்குட்டி புலிக்குட்டி பூனைக்குட்டிலாம் திரும்புவேன். எங்கள் சித்திக்கு பட்டு கட்டினாங்க. பட்டு கட்டினாங்களா? ஆமா. எதுக்கு? கல்யாணம். உங்க சித்தி கல்யாணமா? சித்திக்கு. பாடுறா, எந்த ஊர் மாப்பிள்ள? தெரியல. மாப்பிள்ள ஆள் எப்படிமா இருந்தாரு? பாத்தியா? நீ பாத்தியா? சட்டை தலை மாதிரி கொஞ்சம் அப்பா இருக்கிறாங்கல்ல அதே மாதிரி இருந்தாங்க. ஏங்க சொல்லி வச்சு எடுக்கிறீங்களா மாப்பிள்ளைய போறோம்? அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டேன். என்ன பட்டிருக்கானே? இவன் படாத பேரே கிடையாதுங்க. அப்துல் கலாம் அப்படின்னா யாருமா? அவர் தான் ஒருத்தர். அவர் ப்ரெஷ் பண்ணுவார், உள்ளவர் ப்ரெஷ் பண்ணுவார், என்னாச்சு ஹெல்ப் என்ன செய்வார், எதுனால செய்வார். ஆள் எப்படி தம்பி இருப்பாரு? கும்முன்னு முடிச்சு நல்லா தானடா சொல்லிட்டு வந்தா. அப்துல் கலாம் அவர்களை பற்றி உனக்கு யார் தம்பி சொல்லி கொடுத்தது? உங்க தாத்தாவா? அப்பா. உங்க அப்பாவா? தம்பி அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அது என்னன்னு கேளு உங்க தாத்தாட்ட. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன தாத்தா? கனவு காண வேண்டும். மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் கனவு காண வேண்டும். கனவு காண வேணும். என்னம்மா? கனவு காண வேணும். என்ன கனவுனா என்னது? பேய் கனவு வரும். சரி. நம்ம இல்லைன்னா சிரிக்கிற கனவு வரும், நல்ல கனவு கூட வரும். அவர் ஏன் கனவு காண்க சொன்னார்? டாடி அப்துல் கலாம் என்ன கனவு காணுவாரு? ஒவ்வொருத்தரும் நம்ம முன்னேறதுக்காக, இந்த நாட்டை முன்னேற்றதுக்கு, நம்ம முன்னேறதுக்காக ஸ்டெப் போன்ற மாதிரி இவனுக்கு ஒண்ணுமே புரியலாமே. எனக்கு புரியுற மாதிரி வேண்டாம்னே, இவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்தியாவுடைய எதிர்காலம். நல்லா கத்தி சொல்லுங்க. நல்லா கத்துவல, இது கத்த முடியா? ஏன்பா வீட்டுல மட்டும் நல்லா கத்துறீ, எங்க கத்த மாட்டியா நீ? வீட்டுல கத்துறாரு தம்பி. எதுக்கு கத்துறாரு? என்ன கிரிக்கெட் ஆடுவாங்க வீடு, நீ போய் வேற என்னாச்சு பண்ணு அப்படி சொல்லி. யார பார்த்து சொல்றாரு அப்படி? நீ என்ன போய் கேட்டா விட்ட போய்? அவகிட்ட நான் சேனல் மாத்திட்டு அப்படி கேட்டாலே நான் பண்ண 10 அடி அடிச்சுவேன். அப்பா கொஞ்சம் சேனலை மாத்திட்டுமான்னு கேட்டா போட்டாங்க. நீ வந்துச்சு நானே இந்தியா வந்து ஜெயிக்கிறா தோக்கதானே. தம்பி இந்தியா தோத்தா என்னமா பண்ணுவாரு? இந்தியா தோத்தா கம்மு மேட்ச் இது இல்லை அப்படி சொல்லி வேற கிரிக்கெட் பார்ப்பாரு. நிறைய கிரிக்கெட். அப்பமா அந்த கிரிக்கெட் பார்க்கறத விடுறது கிடையாது. இந்தியா தோத்து போச்சியா, சரி அந்த பழைய இதில் ஒன்று போடுறாமையா அதை பார்ப்போம்யா அப்படின்னு சொல்லி அப்படியே மனசை தேர்த்துக்குவார். என்னமா கடைசி ஓவரில் இருக்குது தம்பி, 6 பந்தில் 10 ரன் வேணும். உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. புசுக்குன்னு பார்த்தா கரண்ட் விட்டு. உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? ஓடி போய் லைட் இருக்கு அதை போட்டு எல்லாம் இருக்கு அப்படி பாப்பாரு. அவன் ஓடி போய் வீட்டுல இருந்து டார்ச் லைட் எடுத்து டிவி மேல அடிச்சு அப்படியே பாப்பாரு, ஏதாவது தெரியுதா இல்லையா அப்படின்னு. அப்படியா? அப்படி இல்ல, லைட் இருக்குல்ல அதை எடுத்து யார் இருக்காங்க அது மாதிரி வீட்டுல பார்த்து அவங்க வெளில கூட்டிட்டு வந்து பேசுவாரு. ஓ வீட்டுல ஆள பூரா ரோட்டு கூட்டு வந்துடுவாரா? ஆமா வாங்க வாங்க
வேற எங்கேயாவது கரண்ட் இருக்கிற இடத்துல போய் டிவி பார்ப்போம். வாங்க எல்லாம் கதவை போட்டுங்க, வீட்டை காலி பண்ணுங்க சொல்லி எல்லாத்தையும் அள்ளிட்டு இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கு போயிடுறது. என்ன தம்பி? அப்படி பக்கத்து வீட்டுல பத்தி மாட்டாரு, அந்த வீட்லயே தான் இருப்பாரு. வெள்ளம் உட்காருவாரு, அப்புறம் கரண்ட் வந்துச்சுன்னு உள்ள போயிடுவாரு. உள்ள போயிடுவாரு. என்ன கரண்ட் விடிய விடிய வரலன்னா என்ன பண்ணுவாரு? கரண்ட் வரலன்னா அப்படியே ரோட்ல எல்லாம் பார்த்துட்டே கரண்ட் வரட்டா வீட்டுக்குள்ளே போக மாட்டாரு, ரோட்லயே தான் படுத்து கிடப்பாரு. தம்பி, இந்தியா ஜெயிச்சதுன்னா உங்க அப்பா என்ன பண்ணுவார்? இந்தியா ஜெயிச்சு தான் சந்தோஷமா இருப்பாரு. என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா இருப்பாரு. ஜூஸ்ல எடுத்து குடிப்பாரு. ஜூஸ்ல எடுத்து குடிப்பாரா? ஒன்ன வந்து சேனலை மாத்தப்ப திட்டாரு. தம்பி, உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் திட்டாரு உங்க அப்பா? யாரையும் திட்டு கிடையாது. போன வாரம் மம்மியை திட்டினாராமா? எதுக்கு? அப்படியா? அவங்க வந்து வீட்டுல பெரிய சண்டை ஆயிடுச்சு. ஒருத்தவங்க வந்து நல்லா அப்படி சொல்லி எங்க தாத்தாவோ எங்க அப்பாவோ சொல்லி திட்டாரு. எங்க அம்மா நேரம் அழுதுட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா இப்படியா திட்டுறது? அது அழகா நடிச்சு கட்டுற பாருங்க. யாரா நீ படவலையா? யாருமா வந்தது? யாரு? சரத் தாத்தா குப்பாயா. சரத் தாத்தா குப்பாயாவா? அது யாரு அவங்க ரெண்டு பேரும்? சரத் தாத்தா குப்பாயாவோ யாரு? எங்க அம்மா அப்பா. அதான கேட்டேன். உங்க தாத்தா பாட்டியா? அது உனக்கு அவங்களும் தாத்தா பாட்டி தெரியுமா? அவங்களும் தாத்தா பாட்டி. இவங்க ரெண்டு பேரும் தான் தாத்தா பாட்டி. அவங்களாம் தாத்தா பாட்டி கிடையாது. இந்த தாத்தா என்ன பண்ணாரு? ஜாலி ஜாலி அது சொல்லி பாட்டு வச்சுக்கிறாரு. என்ன குடும்பம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. என்ன பண்ணலாம் தம்பி? இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சரி, நான் உங்ககிட்ட பேசுறேன். சரி, நீங்க போறீங்களா? கொஞ்சம் அப்படி சொல்லி விட்டா போயிடுவாங்க நேரம். கை தட்டுங்க இவனுக்கு ஒரு வாட்டி. பெருசுகள்லாம் எதுக்கு இப்படி சண்டை போட்டு உருள்றீங்க? வந்தாச்சுன்னா கொஞ்சம் இருங்க. சாப்பிட்டீங்களா? ரைட், நீங்கள் கிளம்பிடுறீங்களா? தயவுசெய்து கிளம்பிடுங்க. இருந்தால் பெரிய சண்டை ஆயிரும். அப்படி இதை நீ யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்? எங்க அம்மா, எங்க தாத்திட்ட. தாத்தாட்ட சொல்லிடுமா ஒரு வாட்டி? கொஞ்சம் சொல்லி. தாத்தா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தானே என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லி ஒரு பூவை போட்டு அப்படியே வீட்டு அமைச்சிங்க. சரிம்மா, இப்போ நீ வந்து உன்னுடைய இனிமையான கான குரல்ல ஒரு பாட்டு ஒன்று பாட போற. காதல் ஆசை யாரை விட்டதோ, நொற்றை ஓடி வந்து உயிரை தோற்றதோ, காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே, யோசனை பேசினா நேருமோ, என்னை போல காதல் நேருமோ. கைதடுங்க விராடி. உங்க அப்பா வந்து காமெடி பீஸா சீரியஸ் பீஸா பாப்பா? தனுஷ். என்ன தனுஷ்? வேலையில பட்டதாரிலாம் நடிச்சிருக்காங்க. யாரு? தனுஷ். அவர் வேற என்ன படம் நடிச்சிருக்காரு? அம்மா அம்மா. அம்மா அம்மா சாங்கா? கையை தட்டுங்க. தனுஷை பார்த்திருக்கியா நீ நேர்ல? போட்டிருக்கா. நல்லா முடி இருக்கும். என்னம்மா முடி இருக்கும்? உங்க அம்மா என்ன பண்றாங்க? அம்மா சமையல் செய்வாங்க, அடுத்து சண்டை போடுவாங்க. தானே முக்கியமான கட்டத்துக்குள்ள வருது. என்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க? அது எங்க காசு கஞ்சிச்சுன்னா எங்க அம்மா கேட்பாங்க, 20 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்பா கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20 ரூபா கேட்டா வீட்டுல கொடுக்காம போறீங்க நீங்க? சரிம்மா, 20 ரூபா தாங்கன்னு கேட்டா உங்க அப்பா இல்லன்ட்டாரு. உங்க அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா திட்டுவாரு, அடுத்த தலையில கொட்டிடுவாங்க. யார் தலையில கொட்டுறது? எங்க அப்பா தலையில கொட்டுவாங்க. உங்க அப்பா தலை 20 ரூபா தர முடியுமா? இப்படியே தட்டி கொட்டியே முடி கொட்டி வச்சு. இது வெற்றின்னு சொல்றாங்கல்ல. வெற்றினா என்னது? வெற்றினா நம்ம எப்பவுமே ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம மேல வந்துடும். நம்ம மேல ஒரு பவர் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி நினைக்கிறேன். அதான் வெற்றி. கைகள் தயத்துடுங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம ஒரு முயற்சி பண்றோம். ஒரு காரியத்தில் ஜெயிக்கிற வெற்றி பெறதுக்காக முயற்சி பண்றோம். பார்த்தா வெற்றி தான் கிடைக்கும்னு பார்த்தா திடீர்னு தோத்துட்டோம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? ஃபர்ஸ்ட் நம்ம தோத்துட்டோம்னா அடுத்ததுக்கு போனோம், முயற்சி பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். காய் தட்டுங்க.
அப்பா ஆமா, தோல்வியை கண்டு துவண்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க கூடாது. என்னமா பழையபடி முயற்சி பண்ணணும். என்னால முடியும்யா அப்படின்னு முட்டினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தானே தம்பி. நிலவன் அவர்கள் அற்புதமாக கூறியிருக்கிறார்கள். எல்லாரும் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.